அது சொல்லிட்டு நான் இப்போது கிரிக்கெட்டாக போகிறேன். ஸோ டைம் 7:18 AM. ஸோ இதுதான் என்னோடய போர்டிங் பாஸ் ஆரண்யா எக்ஸ்பிரஸ்ஸு. இப்போ நான் பஸ்ஸில் இருக்கேன். இப்போ இந்த பஸ்லேருந்து ட்ரெயினுக்கு இப்போ நான் கிளம்பிட்டேன். ஆரண்யா எக்ஸ்பிரஸ், இந்த ஆரண்யா எக்ஸ்பிரஸில் தான் நான் இப்போது ட்ராவல் பண்ண போகிறேன். இது ஆரண்யா எக்ஸ்பிரஸ். ஸோ டிபார்ச்சர் டைம் வந்து 2 hours. இப்போல்லாம் வெயிட் பண்ணுறாங்க போகிறதுக்கு. எங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பஸ் போச்சு. நான் இப்போது ஃப்ளைட் இப்போ ஏற போகிறேன் கல்கட்டாக்கு. ஸோ இப்போ நான் பஸ்ஸில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், நான் இப்போ பஸ்ஸில் தான் இருக்கேன். இப்போ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் பஸ்ஸில் ஃபுல்லாக என்ன சுற்றி ஏரோப்ளைன் தான். ஸோ இந்த ஏரோப்ளைன் தான் நான் போக போகிறேன். ஸோ ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஏர்போர்ட்டில் போக போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகிட்டேன். इलेक्ट्रॉनिक उपकरण बंद कर दें। என்னோட சீட் வந்து 15A. ஸோ நாங்கள் அரைவ் பண்ணதுக்கு முன்னாடி நான் இது பண்ணிடுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில். இப்போ இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருக்காது. சரி, ஓகே. ஜெஸ்ரே இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். ஸோ இன்றைக்கி வந்து இது ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு. இப்போ தான் மூவ் ஆக போகுது. இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும் போது நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து கிளியராக இருக்கும். இப்போ ஃப்ளைட் உங்களுக்கு இப்போ 8:45 AM இப்போது டிபார்ச்சர் ஸ்டார்டிங் டைமு. ஸோ அங்கே நான் எப்போ இறங்குவேன்னா சுபாஷ் சந்திரா ஏர்போர்ட்டுக்கு கல்கட்டாக்கு ஒரு 10:30 10:45 இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம். சின்ன ஃப்ளைட் தான் இது. சீட் பெல்ட் போட்டேன். ஸோ கிளாஸ் க்ளீன் பண்ணல. இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின். இப்போ தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம்.
அங்கே ஷேக் ஆகுது பாருங்க, அந்த விங்ஸு லிட்டில் பிட்லாம் ஷேக் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏவியன் இது ஓப்பன் ஆகும் பாருங்க. இண்டிகோ போகுது, இண்டிகோ ஃப்ளைட் இண்டிகோ டேக் ஆஃப் ஆகுது. இண்டிகோ பார்த்து நெக்ஸ்ட் நம்ம தான் டேக் ஆஃப் பண்ணணும். நான் இண்டிகோ செலக்ட் பண்ணுறேன். இண்டிகோ டேக் ஆஃப் ஆகுது. இண்டிகோ ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறோம். இப்போ இண்டிகோ டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது செட் பண்ணியிருக்கு. இதுதான் ரைட். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட் பண்ணலாம். நிற்குது. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது, ஸோ கல்கட்டாக்கு இங்கே வெயிட் பண்ணி இப்போ தான் இண்டிகோ இப்போ தான் டேக் ஆஃப் ஆச்சு. இப்போ எங்கள் ஃப்ளைட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் போகுது. இப்போ எவ்வளோ சவுண்டு பாருங்கள், பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த இன்ஜின் சவுண்டு. நான் இன்ஜினை காட்டுறேன். இதுதான் இந்த இன்ஜின்னு. அந்த இன்ஜின் சவுண்டு எவ்வளோ நாய்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் டேக் ஆஃப் ஆகிறப்போ செம்ம ஸ்பீடில் போகுது. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. டேக் அப் ஆகுது. வாவ். பாருங்க, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டேக் அப் ஆகுது. ஃபாகு ஸோ மேலே ஃபாகு. தெரியல பாருங்க. அப்பா ஃபாகு, ஸ்கை. ஸோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 to 15 minutes எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரும். ஸோ மினி டிஃபன் லைக் உப்மா, இட்லி வரும். ஒரு 1 hour கழிச்சு நான் கல்கட்டாக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறான்ட்டு. திஸ் இஸ் மை ஃப்ரம் டுடே. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட ரெஸ்ட் ரூமில் இருக்கேன். எவ்வளோ சின்னதாக இருக்கேன் நீங்கள் இதுதான் அந்த ரெஸ்ட் ரூமில் பாருங்கள். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போகிறதுக்கு, இடமே இல்லை. ஸோ காம்பேக்ட் ஆகிட்டு எல்லாம் ரொம்ப சின்னதாக. இவ்வளோதான் நம்ம போகணும். இவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. இதுதான் மினி டிஃபன். இது உப்மா, இது இட்லி, இது என்னன்னு தெரியல, சாம்பாரா சட்னின்னு தெரியல, ஒரு ப்ரௌனி, ஒரு பேப்பர் போட்டு பேங்க, இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், 4 ஸ்பூனு.
இதுதான் இங்கே மினி டிஃபனு. ஸோ இதை நம்ம சாப்பிட்டு அப்புறம் பார்த்து டேஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன், இது எப்படி டேஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ கொல்கட்டா வந்தாச்சு, லேண்ட் ஆக போகிறோம். ஸோ இதான் லேண்டிங். ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆகுது பாருங்க. லேண்ட் ஆயிடுச்சு ஃபைனலாக. கல்கட்டா நேதாஜி பஸ் தான் ஏர்போர்ட் லேண்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ சவுண்டு பாருங்க பேக்ரவுண்டில். அது லேண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தராக நாங்கள் விசிட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறோம். டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரே.